அமைச்சர் SP வேலுமணி இன்று செய்தியாளரை சந்தித்து பேசியுள்ளார். அதில் பேசிய அவர், அதிமுக கட்சி மற்றும் ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்னைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பத்தி இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கெல்லாம் இதுவரை ஆனால் சமீப காலமாக தேர்தல் நடந்தது ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல, எங்களை டெய்லி டேமேஜ் பண்றது ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க. இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதுக்கு பின்னால் நாங்கெல்லாம் தலைவராக அந்த எடப்பாடியார் அவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார் அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தார் 2016. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்றியது. தன் உடம்பை பற்றி கூட கவலைப்படுறாங்க. அதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து, இந்த கட்சியை மீட்டெடுத்து, இரட்டை சின்னத்தை மீட்டெடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையிலே எங்களை பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 4 வருடங்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள். பல்வேறு திட்டங்கள், கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் தான். இதுவரை திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.